வெறும் தண்ணியில் ஒரு மலரை போட்டு மருந்தா மாற்றினா என்ன ஆகுது தெரியுங்களா? ஒரு 4 நாளுக்கு அப்புறம் பேட் ஸ்மெல் அடிக்கும். அப்போ இங்கே ஒரு சின்ன விஷயம், சாதா தண்ணியில் இதை செய்யக்கூடாது, டிஎம் வாட்டரில் செய்ய வேண்டும். டிஎம் வாட்டர் என்றால் டி மினரலைஸ்டு வாட்டர். டிஎம் வாட்டர் அப்படிங்கிறது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். அது பொதுவாக எங்கேயும் கிடைக்காது. இந்த வாட்டர் சப்ளை கம்பெனியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மினரல் வாட்டர் கம்பெனி, இவங்ககிட்ட போய் நீங்கள் டிஎம் வாட்டர் கேட்டால் எதுக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி மருந்து தயாரிக்கணும்னு சொன்னீங்கன்னா தருவாங்க. டிஎம் வாட்டர், டி மினரலைஸ்டு வாட்டர்னா என்னன்னா, தண்ணீர் உள்ள எல்லா மினரலையும் தூக்கிட்டு வெறும் H2O இருந்தால் டி மினரலைஸ், ஜீரோ மினரல், ஜீரோ டிடிஎஸ். ஏன்? இப்போ அதில் கால்சியம் அயன் சோடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்க 2 கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பேட் ஸ்மெல் அடிக்கிறது, வேற மருந்தாக மாறிடும். நமக்கு தேவை அந்த மலருடைய மருந்து மட்டும்தான். அப்போ டிஎம் வாட்டர் வாங்கிட்டு வரீங்க, அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் மலர்களை போட்டு வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா இப்போ என்னாச்சு? மருந்து ரெடிங்க. சரி, டிஎம் வாட்டரில் தயாரித்தாலும் சாதாரண தண்ணியில் தயாரிச்சிங்கன்னா 10 நாளுக்கு அப்புறம் பேட் ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம் வாட்டரில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு பேட் ஸ்மெல் வரும். தண்ணியில் ஒன்றும் இல்லை. இந்த மலர்லேருந்து வந்த அந்த மருந்து இருக்கு இல்லைங்களா, அது டிஃபார்ம் ஆகுமா காற்றுப்பட்டு? அப்போ அதுக்கு என்னென்னா, அதில் ஆல்கஹால் ஊற்றணும். ஆல்கஹால்னு சொன்னோன்னா நேராக போய் மானிட்டர் வாங்கி ஊற்றிடக்கூடாது. வைன் ஷாப்பில் கிடைக்கிற பீரு பிராந்தி விஸ்கி வாங்கி ஊற்றிடக்கூடாது. மருந்துக்குன்னு ஒரு ஆல்கஹால் இருக்கு, அது சாதாரணமாக யாரு கேட்டாலும் தரமாட்டாங்க. நீங்கள் போய் அதுக்கு ஏதாவது ஐடி கார்டு கொடுத்து இல்லை வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட மெடிக்கல் ஷாப்பில் போய் இந்த மாதிரி நான் செய்கிறேன்னு சொன்னால் கொடுப்பாங்க. கொஞ்சம் கேட்டோன்னா கிடைக்காதுங்கிறாங்க. இப்போ சைனைடு, இப்போ கோயம்புத்தூர் இருக்குன்னா அதில் ஜுவல்ஸ் நிறையா பண்ணுறாங்க. சைனைடு கேட்டோன்னே கிடைக்காதுங்க. அவர் ஏற்கனவே ஜுவல்லரி வேலை பண்ணுறாரா, ரெகுலராக இருக்கிறாரா, அதுதான் கொடுப்பாங்க, சும்மா கொடுத்துட மாட்டாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஆல்கஹால் வாங்கி உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு கெட்டு போகாதுங்க. இதாங்க மலர் மருந்துடைய கான்செப்ட்.